ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டிக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு 3 லட்சம் பணம் செலவாகும் அப்படின்னோடனே பணத்துக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க, அப்பா தான் இன்சூரன்ஸ் பண்ண வச்சிருக்காருல, அதை வச்சு பாட்டி எப்படியாவது குணப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ப்ராசஸிங்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ரகுவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அது என்ன, அப்பா வீட்டு பணத்தை எதுக்கு பாட்டிக்காக செலவு பண்ணணும், அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரகுவும் கேசவனும் அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ பேங்க்ல போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்றாங்க. ஆனால் சிவராமன் வந்து சைன் போட்டால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரகு சொல்கிறாரு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பேங்க் மேனேஜரும் சரி அவங்க ஒய்ஃபை வந்து சைன் போட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் எப்படியாவது சைன் வாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட இது மாதிரி அம்மாவுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் போட போகிறோம், அதுக்காக நீ சைன் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரகு கவிதா இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ அஞ்சலி ரகுவை பார்த்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இது, இவங்கெல்லாம் எப்பயுமே வீட்டுக்கு வர மாட்டாங்க, இப்போ என்ன திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வராங்க, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரகு வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நான் தனியாக போயிட்டோன்னே நீ அப்படியே ஒதுக்கி வச்சிட்டிங்களா, நான் வந்து என் குடும்பத்துக்கே ஃபேமிலி இன்சூரன்ஸ் போடலான்னு இருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து போடலான் தான் நான் ஒரு பிளானில் இருக்கேன், அதுக்காக இந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லக்ஷ்மி சொல்கிறாங்க, வேணாப்பா உன் குடும்பத்துக்கு மட்டும் நீ போட்டுக்கோ, எனக்கெல்லாம் எதுக்கு நீ போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரகு சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலைன்னா அவ்வளோதான், நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது லக்ஷ்மியும் ரகு பேச்சை கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டில் சைனும் போட்டுடுறாங்க. சைன் போட்டதுக்கப்புறம் பேங்க்கில் போயிட்டு லக்ஷ்மியோட சைனை காமிச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம அஞ்சலியும் அந்த பணத்துக்காக அலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேங்க் மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாங்கள் எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அஞ்சலி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அது எப்படி எங்கள் அண்ணனுங்க வந்து கேட்டோன்னு நீங்கள் தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே பேங்க் மேனேஜர் சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள் அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வந்தாங்கம்மா, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அஞ்சலிக்கு சமக்கவும் வருது. துளசி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சிருந்த அந்த 3 லட்ச ரூபா பணத்தை ரகுவும் கேசவனும் சேர்ந்து ஏமாற்றி வாங்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட துளசிக்கு சமக்கவும் வருது. அஞ்சலி துளசி இவங்க 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு அந்த பணத்தை எப்படியோ வாங்கிட்டு வந்து பாட்டிக்கு சர்ஜரிக்கான ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம வெற்றி வந்து எப்படியாவது தியாவை கடத்தினவனை கண்டுபிடிச்சவன் அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வெற்றி வந்து அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது இது, தியாவை கடத்தினவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாட்சியோட அண்ணன் பின்னாடியே ஓடுவாங்க. எப்படியோ மீனாட்சியோட அண்ணனை பிடிச்சிடுறாங்க. அப்போ வெற்றி வந்து அவங்கள அடிச்சு உண்மையை வாங்கிடுறாங்க. ஏன்டா தியாவை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் கடத்தல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, வேற யாருடா கடத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனாட்சி அப்படிங்கிற விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரிய வருது. அப்போ நம்ம வெற்றி மனசுல நினைக்கிறாங்க, சே நம்ம அண்ணி வீட்டில் இருந்துட்டே இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை செமையாக திட்டுறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் மீனாட்சி பண்ண விஷயத்தெல்லாம் சொன்னால் எங்கள் அண்ணியோட வாழ்க்கை வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து அதை யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் நம்ம வெற்றி யோசிக்கிறாங்க, இப்போ மட்டும் நம்ம அண்ணியை மன்னிச்சு விட்டுட்டோன்னா அவ்வளோதான், அடுத்து இந்த தப்பை அசால்ட்டாக செய்வாங்க, நம்ம தப்பு செய்கிறவங்களை என்றைக்குமே தண்டிச்சாதான் அவங்க அடுத்த தடவை இந்த தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து மீனாட்சிகிட்ட போய் பேசுகிறாங்க. அண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எதுக்காக தியாவை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன வெற்றி உளறிக்கிட்டு இருக்கியா, நான் தியாவோட ஸ்கூல் கிட்ட நின்ட்டேன்னு உன் பொண்டாட்டி பார்த்து சொல்லியிருப்பா, அதனால நீ எம்எல்ஏ சந்தேகப்பட்டு கேட்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ வெற்றி சொல்கிறாங்க, இல்லை நீ நான் யார் கடத்தினாங்களோ அவங்களே போயிட்டு நான் விசாரித்தேன், அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மீனாட்சினால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, எங்கள் பார் வெற்றி தேவையில்லாமல் என் மேலெல்லாம் பழிய போட்டுட்டு இருக்காத, நான் தியாவை கடத்தலை, தியாவை கடத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வெற்றி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் கடத்திருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே துளசி மேலே கோபம், துளசியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தியாவை கடத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனாட்சி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை நான் சும்மா விடுறேன், அப்படி இல்லைனா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மகேஷை தான் கட்டுறாங்க. நம்ம மகேஷ்க்கு ஜெயிலில் ஃபுல்லாக அஞ்சலி ஞாபகமாக தான் இருக்குது. அஞ்சலி நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்ட, உன் கூட சேர்ந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் தானே நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது எல்லாத்தையுமே நீ இப்படி முடிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து செம்ம கோவப்பட்டு இருக்காங்க. இல்லை அஞ்சலி நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை நீ நினச்சி பாட்டு இருந்தனா நீ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டேன், அதுவும் செத்த மாதிரி நாடகம் ஆடி
மதியம் வந்து என்னைய எப்படியெல்லாம் ஏமாத்திருக்க ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து செம்ம டென்ஷனாக ஜெயிலில் உட்காந்து கதறிட்டு இருக்காரு தான் சொல்லலாம். இப்போ நம்ம எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போகணுமே, அஞ்சலியை நம்ம பார்க்கணும், அஞ்சலியை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. ஜெயிலிருந்து பின்பக்க சவரிலேருந்து எகிரி குதிச்சு நம்ம அஞ்சலியை தேடி தான் ஓடி வராரு. அஞ்சலி இப்போ எங்கே இருப்பா, நம்ம வீட்டில் இருப்பாளான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் மகேஷோட வீட்டில் யாருமே இல்லை, பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. எப்படி வாழ்ந்த வீடு அஞ்சலி, உனக்காக தானே நான் பார்த்து பார்த்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளோ பாடுபட்டிருக்கேன். ஆனால் அதை எதையுமே நீ வந்து மனசில் வைக்காமல் அசால்ட்டாக என்னையை போட்டு கொடுத்துட்டு நீ இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து அந்த வீட்டை பார்த்தா அழுதுகிட்டு இருக்காரு. அஞ்சலியோட சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம மகேஷ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ இந்த நேரத்தில் எங்கே இருப்ப, உங்கள் அம்மா வீட்டில் தானே இருப்பேன், நான் அங்கே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி லக்ஷ்மி வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே போயிட்டு நம்ம அஞ்சலியை தேடுறாங்க. அஞ்சலி ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது மகேஷ் வந்து அஞ்சலி பக்கத்தில் போயிட்டு அஞ்சலியை பார்த்து பேசுகிறாங்க. ஏன் அஞ்சலி இப்படி பண்ண, என்னை அநியாயத்துக்கு ஜெயிலில் தள்ளி விட்டே, இப்போ பாரு நான் இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை நான் எவ்வளோ பெரிய மாளிகையில் வச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிறதுக்காகவா நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த, நீ இங்கே எவ்வளோ கஷ்டப்படுவ, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அஞ்சலி, நீ பேசாமல் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அஞ்சலிக்கு திடீர்னு மொழிப்பு வந்துடுது. மகேஷை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மகேஷ் நீ எப்படிங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க, இல்லை அஞ்சலி என்னால் ஜெயிலில் இருக்க முடியல, உன்னைய பார்க்கணுன்னு என் மனசு துடிச்சிக்கிட்டே இருக்கு, அதனால தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடு, நீ ஜெயிலில் இருந்து தப்பிச்சேன்னு தெரிஞ்சனா கண்டிப்பாக போலீஸ் வந்து உன்னைய சும்மா விட மாட்டாங்க, நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் மகேஷ் சொல்கிறாங்க, என்ன அஞ்சலி இப்படி சொல்லிட்ட, நான் உனக்காக தான் வெளியில் வந்தேனே, எனக்கு தெரியும் நான் இல்லாமல் நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன், உனக்குலாம் இந்த மாதிரி வீடெல்லாம் செட்டே ஆகாது, அதுவும் வயிற்றுல நம்மளோட குழந்தை வளருது, நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காவது நீ யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு கோவத்தில் என்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், சரி அதெல்லாம் நான் மறந்துடுறேன், இப்போ உனக்காக உன்னோட மகேஷ் முன்னாடி வந்து நிற்கிறான், இப்போ கூட என் கூட வரமாட்டியா அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம அஞ்சலிக்கு செம்ம கோவம் வருது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, இவன் வந்து செம்ம கோவத்தில் வந்து நிற்கிறான், கண்டிப்பாக நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் அஞ்சலி கத்துறது வேற யாரு காதலையுமே விழுவல. மகேஷ் எது சொல்கிறாங்க, அஞ்சலி நீ தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காத, நீ கத்தி எல்லாத்தையும் எழுப்புனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்றது உனக்கே தெரியும், நீ வந்து அழகா சத்தம் இல்லாமல் என் கூட வந்துட்டா சரி, அதையும் மீறி நீ ரொம்ப வம்பு பண்ண அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, நான் தான் தாலியவே தூக்கி உன் மூஞ்சில் எரிஞ்சிட்டேன்ல, நீ எனக்கு புருஷன்லாம் கிடையவே கிடையாது, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, நீ எப்படிப்பட்ட துரோகத்தை எங்கள் அண்ணனுக்கு செஞ்சுருக்க, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்கிறதுக்கு நான் வாழாமே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மகேஷ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, உன் பேச்சு கேட்குறதுக்கெலாம் நான் இங்கே தயாராக இல்லை, நீ ஒழுங்கு மரியாதையாக என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அஞ்சலி பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரையும் பார்த்ததுமே நம்ம மகேஷ் வந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க லக்ஷ்மி, என்ன அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்கிறாங்க, அம்மா மகேஷ் வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, அஞ்சலி நீ வந்து ஏதோ பயந்துருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைம்மா இங்கே தாம்மா நின்று இவ்வளோ நேரம் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான், நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான், ஆனால் நான் தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன், எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டீங்க, நீங்கள் வரதை பார்த்துட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரிம்மா, இனிமேட்டு மகேஷ்னால உன்னை எதுவும் பண்ண முடியாது, நீ தைரியமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. எது எப்படியோ இப்போ நம்ம மகேஷ் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டார் இல்லையா, இனிமேட்டு நம்ம அஞ்சலியை வாழவே விட மாட்டார், கண்டிப்பாக அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பார். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.